ஹே காய்ஸ், ஸோ இந்த வீடியோலேருந்து நம்ம இப்போ வந்து வெப்சைட் நம்மளோட வெப்சைட் உள்ளே வந்து சில கண்டென்ட்ஸை நம்ம போட்டு அதை எடிட் பண்ணி அதில் வந்து ஜாவா ஸ்கிரிப்டை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இனிமேல் நம்ம வந்து அதிகமாக வந்து கன்சோலில் எதுவுமே பண்ண மாட்டோம். ஸோ இந்த கன்சோலில் நம்ம அதிகமாக எதுவுமே பண்ணுற மாதிரி இருக்காது. ஓகேவா? ஸோ இப்போது நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நான் வந்து ஜாவா ஸ்கிரிப்டில் வந்து வெப் அப்படின்னு சொல்லி ஒரு .js அப்படின்னு ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ அதை வந்து நான் லிங்க் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து இப்போ இதில் ஒரு பேசிக்கான கமெண்ட் என்ன கமெண்ட் அப்படின்னா, அலர்ட் அப்படிங்கிற இந்த ஒரு ஃபங்க்ஷன். ஸோ இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணோம் அப்படின்னா, இது வந்து இன்பில்ட் ஃபங்க்ஷன். இப்போ இது உள்ளே வந்து நம்ம எதாவது ஒன்று போடலாம், அது என்ன வேணால் நம்ம போடலாம். நீங்கள் வந்து ஈவன் வேரியபிள்ஸை கூட இதில் போடலாம். போட்டுட்டு இப்போ நீங்கள் சேவ் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணோம், ஆட்டோமேட்டிக்காக நம்ம ப்ரௌசரில் இந்த மாதிரி வந்து ஒரு பாப்அப் மெனுவை நமக்கு வந்து கொடுக்கும். ஓகேவா? ஸோ அதான் வந்து இந்த அலர்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் யூஸ் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி அலர்ட் வந்து நீங்கள் நிறையா பார்த்துருப்பீங்க. இது ஃபோன்லேயும் ஒர்க் ஆகும், கம்ப்யூட்டர்லேயும் ஒர்க் ஆகும். ஸோ ஜஸ்ட் ஒரு பேசிக்கான ஃபங்க்ஷன் நீங்கள் நிறைய டைமில் பார்ப்பீங்க. ஓகேவா? ஓகே, ஸோ இப்போது நம்ம வந்து வெப் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த நம்ம ஜாவா ஸ்கிரிப்டை நம்ம வந்து நம்ம வெப்சைட்டில் யூஸ் பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து டாம் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். ஸோ DOM டாம் அப்படிங்கிறது ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்படிலாம் என்ன அப்படின்னு நமக்கு தெரிஞ்சாதான் நம்ம வந்து வெப்சைட் உள்ளே இருக்கிற கண்டென்ட்ஸு அதெல்லாம் ஜாவா ஸ்கிரிப்டை யூஸ் பண்ணி எடிட் பண்ணி சேஞ்ச் பண்ணலாம், அனிமேஷன்ஸ் அந்த மாதிரி நிறையா பண்ணலாம். பட் அதுக்கு நமக்கு முதல்ல டாம் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த டாமில் நம்ம டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடல் அப்படின்னு இருக்கு இல்லையா? ஸோ இதில் டாக்குமெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போது இந்த HTML ஃபைல் இருக்குல்ல, ஸோ இந்த டோட்டல் HTML ஃபைல் இதான் ஒரு டாக்குமெண்ட். ஸோ நார்மலாக இப்போ நம்ம டாக்குமெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம என்ன சொல்லுவோம், நோட் பேடில் இருக்கிற அந்த நோட் டெக்ஸ்டர்ஸு இல்லை சில மாதிரி வந்து நம்ம நார்மல் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதில் என்ன இருக்கும், சும்மா வந்து ஒரு ஃபார்ம்ஸு ஃபைல்ஸு இந்த மாதிரி நிறையா இருக்கும். ஸோ இதெல்லாமே டாக்குமெண்ட்ஸ். பட் இப்போ நம்மளோட கேஸில் நமக்கு வந்து HTML தான் டாக்குமெண்ட். ஓகேவா? ஸோ இங்கே மேலே போட்டிருக்காங்க பாருங்கள், டாக் டைப் HTML அப்படின்னு. ஸோ இந்த டோட்டல் HTML டேக் தான் வந்து ஒரு டாக்குமெண்ட். இப்போ நான் இன்னும் உங்களுக்கு கிளியராக சொல்லணும் அப்படின்னா, இப்போ நான் இதை கட் பண்ணிவிட்டு இப்போது இந்த HTML அப்படின்னு சொல்லி நம்ம ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறோம். கரெக்டாக? இப்போ இது உள்ளே என்ன வருதோ அதான் டாக்குமெண்ட். ஓகேவா? ஸோ இது எல்லாமே டாக்குமெண்ட். ஸோ இதான் டாக்குமெண்ட். இப்போ அடுத்து பார்த்தோன்னா ஆப்ஜெக்ட். ஸோ இந்த ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ நம்ம இது உள்ளே வந்து நிறைய எலமெண்ட்ஸ் போடுறோம். கரெக்டாக? இது உள்ளே வந்து இப்போ நம்ம ஹெட் அப்படின்னு ஒன்று போடுறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆப்ஜெக்ட். நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து இங்கே வந்து பாடி அப்படின்னு போடுறோம். கரெக்டாக? இது வந்து ஒரு ஆப்ஜெக்ட். ஓகேவா? இந்த பாடி அப்படிங்கிற இந்த டேக் வந்து ஃபுல்லாக வந்து ஒரு ஆப்ஜெக்ட். ஸோ இது வந்து டாக்குமெண்ட் அப்படிங்கிற இது உள்ள வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ இதை வந்து ஆப்ஜெக்ட்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து மாடல் அப்படின்னு வரும். ஸோ மாடல் அப்படிங்கிறது வந்து இந்த பேஜோட டிசைன் எப்படி இருக்குது அப்படிங்கிறது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்லணும் அப்படின்னா, இப்போ இந்த HTML அப்படின்னு இருக்குல்ல, இப்போ இந்த ஹெட் அப்படின்னு இருக்கா, இந்த ஹெட்டோட பேரண்ட் யார் அப்படின்னு பார்த்தோம்னா HTML. கரெக்டாக? பிகாஸ் இந்த ஹெட்டு வந்து HTML உள்ளே தான் இருக்குது. அதே மாதிரி இந்த பாடியோட பேரண்ட் யார் அப்படின்னு பார்த்தோம்னா HTML. கண்டிப்பாக அது வந்து ஹெட்டாக இருக்காது. ஓகேவா? ஸோ இந்த பாடியோட பேரண்ட் வந்து HTML. கரெக்டாக? இப்போது இது உள்ளே போயிட்டு இப்போ நான் வந்து டைட்டில் அப்படின்னு நான் கொடுத்துட்டு இப்போ ஃப்ராங்கி அப்படின்னு நான் கொடுக்குறேன் அப்படின்னா, இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இந்த டைட்டில் அப்படிங்கிற இந்த ஆப்ஜெக்டோட ஹெட்டு பேரண்ட் யார், ஹெட்டா இல்லை HTML? ஸோ இப்போ ஆப்வியஸாக நமக்கு தெரியும் ஹெட்டு தான் அப்படின்னு. பிகாஸ் வந்து HTML உள்ளே தான் ஹெட்டுன்னு இருக்குது. ஸோ அதனால தான் HTMLோட பேரண்ட் வந்து ஹெட்டு. ஹெட்டோட பேரண்ட் வந்து HTML. ஓகேவா? அதே மாதிரி இப்போ ஹெட்டு உள்ளே தான் வந்து டைட்டில் இருக்குது. ஓகேவா? ஸோ அது உள்ளே இருக்கிறனால டைட்டிலோட பேரண்ட் வந்து ஹெட்டு. இப்போ இது உள்ளே நமக்கு வந்து ஒரு H1 டேக் வருது அப்படின்னா, இப்போது ஹாய் இப்படி ஒரு வருது அப்படின்னா, இப்போ வந்து இதில் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா H1 அப்படிங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட். கரெக்டாக? ஸோ இந்த H1 ஃபுல்லாக ஒரு ஆப்ஜெக்ட்டு. இப்போ இந்த H1ஓட பேரண்ட் யார் பார்த்தோன்னா பாடி. ஸோ இந்த மாதிரி வந்து நமக்கு HTML CSSல நம்ம ஒரு பெரிய வெப்சைட் ரெடி பண்ணி தான் நமக்கு தெரியும். பெரிய வெப்சைட் கூட இல்லை, ஒரு பேசிக்கான வெப்சைட் ரெடி பண்ணி தான் தெரியும் நம்ம எத்தனை டேக்ஸ் யூஸ் பண்ணுவோம், டிவ் இருக்குது, இன்னும் எவ்வளவோ இருக்குது. ஸோ இதெல்லாமே ஒரு டிஃப்ரெண்ட்டாக அலைன் ஆகி வரும். கரெக்டாக? ஸோ இதெல்லாமே தான் மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது கம்ப்ளீட்டாக ஒரு டாக்குமெண்ட், அது உள்ள ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குது, அது எப்படி அலைன் ஆகிருக்கு அப்படிங்கிறது தான் மாடல். ஸோ இதுதான் வந்து DOM டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா?
ஸோ இது உங்களுக்கு இதான் ஒரு பேசிக் கான்செப்ட். உங்ககிட்ட யாராச்சும் வந்து டாக்குமெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டால் நீங்கள் இதான் சொல்லணும். HTML அப்படிங்கிறது டாக்குமெண்ட். ஆப்ஜெக்ட் அப்படி என்னன்னு கேட்டால் வந்து ஆப்ஜெக்ட்ங்கிறது இது ஒரு எலமெண்ட், ஹெட்டு, டைட்டில், இது எல்லாமே ஆப்ஜெக்ட்ஸ். மாடல் அப்படின்னா அது எப்படி அலைன் ஆயிருக்கு அப்படிங்கிறது, அதுக்கு பேரண்ட் யார், அதான் வந்து மாடல் அப்படின்னு நீங்கள் தெளிவாக சொல்லணும். ஓகேவா? ஸோ ஓகே, இப்போ இது நமக்கு வந்து தெரிஞ்சிருச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், நம்மளோட பழைய இதே நான் வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ அதே நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ நமக்கு வந்து டாக்குமெண்ட் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சிருச்சு கரெக்டாக. ஸோ இப்போ நம்ம வந்து console.logல நான் வந்து டாக்குமெண்ட் அப்படிங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த டாக்குமெண்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு வேரியபிள் தான், பட் இது வந்து இன்பில்ட்டாக ரிசர்வ் ஆகிருக்கிற வேரியபிள். ஸோ நம்ம வந்து லெட் டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லி அந்த வேரியபிள் டாக்குமெண்ட்டோட நேமை வந்து வேரியபிளுக்கு யூஸ் பண்ணவே முடியாது. ஸோ அது ரிசர்வ் ஆகிருக்கும், அதை நம்ம யூஸ் பண்ணவே முடியாது. ஓகேவா? ஓகே, ஸோ அப்படின்னா இந்த டாக்குமெண்ட் அப்படிங்கிற வேரியபிளில் என்ன ஸ்டோர் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு டவுட் வரும். ஸோ டாக்குமெண்ட் அப்படிங்கிற இந்த வேரியபிள் என்ன ஸ்டோர் ஆகிருக்கும் அப்படின்னா, டாக்குமெண்ட் அப்படின்னா என்ன, HTML ஃபைல் தானே. ஸோ அந்த HTML அப்படியே ஸ்டோர் ஆகிருக்கும். இப்போ நம்ம போய் கன்சோலில் பார்த்தோம் அப்படின்னா டாக்குமெண்ட் அப்படின்ட்டு கரெக்டாக, டாக்குமெண்ட் அப்படின்ட்டு இருக்கு. இப்போ நான் இதை கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு பார்த்தீங்கன்னா என்னோட டோட்டல் HTML ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் எனக்கு இருக்குது. இது உள்ள வந்து ஹெட் டேக்ஸ் எல்லாமே வருது, இது உள்ள வந்து பாடி டேக்ஸ் எல்லாமே வருது, அது உள்ள ஸ்கிரிப்ட்ஸ் நிறையா வருது கரெக்டாக. ஸோ இந்த டாக்குமெண்ட் அப்படிங்கிறது HTML தான் இப்போதைக்கு நம்மளோட கான்செப்டில். உங்களுக்கு வந்து வெளில வந்து டாக்குமெண்ட்ஸ் என்ன வேணா இருக்கலாம், ஒரு நோட் பேடாக இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். பட் நம்ம வெப் டெவலப்மெண்ட் அண்ட் ஜாவாஸ்கிரிப்ட் கான்செப்டில் டாக்குமெண்ட்டுங்கிறது ஒரு HTML ஃபைல். ஓகேவா? இப்போ நம்ம வந்து ஆப்வியஸாக என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ நமக்கு தெரியும் டாக்குமெண்ட் நம்ம வந்து ஆப்ஜெக்ட்ஸ் உள்ள வந்து எப்படி எடுப்போம்னு சொல்லிட்டு டாட் போட்டு நம்ம அது உள்ளே இருக்கிற விஷயங்களை எடுப்போம். இப்போ நம்ம வந்து ஹெட்டு மட்டும் நமக்கு வேணும் அப்படின்னா நம்ம டாட் ஹெட் அப்படின்னு போட்டோம் அப்படின்னா எனக்கு வந்து ஹெட்டு மட்டும் வரும். ஸோ ஜஸ்ட் வந்து டாக்குமெண்ட் அப்படிங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட் மாதிரி தான். ஓகேவா? அந்த ஆப்ஜெக்ட் உள்ளே நம்ம ஹெட் எடுத்துக்கலாம். இப்போ இதே நீங்கள் வந்து பாடி வேணும் அப்படின்னா பாடி எடுத்துக்கலாம். எனக்கு வந்து பாடி வந்து பிரிண்ட் ஆகும். ஓகே, என்ன எது வருது, மேபி பாடி உள்ளே வந்து ஒன்றுமே இல்லை, அதனால் அப்படி வருது. நான் H1 ஹாய் அஸ்வின் அப்படின்னு பண்ணுறேன். இப்போ நான் போய் பாடி உள்ளே பார்க்குறேன், இதை சேவ் பண்ணிவிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணோம் நம்ம. ஓகே, நமக்கு இப்போவும் நல்ல அப்படின்னு வருது. ஓகே, ஸோ பெரிய ப்ராப்ளம் ஒன்றும் இல்லை. என்ன அப்படின்னா இந்த ஸ்கிரிப்ட் வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து இங்கே வந்து ரன் ஆகிடுது கரெக்டாக. இங்கே ரன் ஆகிறதுனால இந்த ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபைலுக்கு வந்து கீழே வந்து பாடி அப்படின்னு ஒன்று வந்து இருக்கிறது தெரியல கரெக்டாக. அதுதான் நடக்குது. ஸோ அதனால தான் மோஸ்ட் ஆஃப் த ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபைல் வந்து பார்த்திங்கன்னா கீழே பிளேஸ் ஆகிருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஒரு பூட் ஸ்டாப் டெம்ப்ளேட்டை நான் போடுறேன் அப்படின்னா இதில் பார்த்தோன்னா என்னோட எல்லா ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபைலும் பாடியில் அதுக்கு கீழே எண்டிங் லைனில் பிளேஸ் ஆகிருக்கும் கரெக்டாக. ஸோ இதுதான் நம்மளும் பண்ணோம். நம்மளோட இந்த ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபைலை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஹெட்டில் பேஸ்ட் பண்ணாமல் நம்மளோட மெயின் ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபைலை வந்து பாடிக்கு கீழே பேஸ்ட் பண்ணோம். அப்போ தான் வந்து நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபைலுக்கு தெரியும் பாடி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது அப்படின்ட்டு. நம்ம மேலே லோட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு வந்து என்னன்னே தெரியாது, அதனால் அது எதுவுமே பண்ணாது. இப்போ நான் வந்து லோட் பண்ணிவிட்டேன், டாக்குமெண்ட்.பாடி இருக்கா பார்த்தீங்கன்னா எனக்கு பிரிண்ட் ஆகிருக்கு. உள்ளே வந்து எல்லாமே H1 அஸ்வின் அப்படின்னு வந்திருக்கு, இந்த ஸ்கிரிப்ட் எல்லாம் வந்திருக்கு கரெக்டாக. ஸோ இதான் வந்து டாக்குமெண்ட். நம்ம வெறும் டாக்குமெண்ட் பண்ணாலும் இப்போ அதே மாதிரி தான் வரும், எந்த சேஞ்சஸுமே வராது. உள்ளே வந்து HTML எல்லாமே வரும். ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ இந்த டாக்குமெண்ட்டோட கான்செப்ட் வந்து உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் இதில் வந்து என்ன அப்படின்னா டாக்குமெண்ட்லேயே வந்து நிறையா விஷயங்கள் இருக்குது. இப்போ நீங்கள் டாட் போட்டு இப்போ எக்ஸாம்பிளுக்கு டாக்குமெண்ட் URI அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ இந்த URI அப்படிங்கிறது என்ன பண்ணோம் அப்படின்னா நம்மளோட கரண்ட் URL இருக்குல்ல, நம்ம எந்த URL இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் பண்ணோம். இந்த மாதிரி வந்து இதில் நம்ம டாட் போட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி கெட் எலமெண்ட்ஸ், கெட் அனிமேஷன்ஸ், இந்த மாதிரி வந்து நிறையா விஷயங்கள் வந்து இது உள்ளே இருக்குது. ஓகேவா? ஸோ இது வந்து நமக்கு வந்து யாருமே வந்து ஒரு கோர்ஸில் இல்லை ஒரு வீடியோலையோ இல்லை சில வீடியோலையோ டாக்குமெண்ட் பற்றி நம்ம யாராலையுமே ஃபுல்லாக கவர் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா சிம்பிளாக டாக்குமெண்டேஷனே பார்க்கலாம். இப்போது JSMDN அப்படின்னு நான் போட்டேன் அப்படின்னா எனக்கு இதில் பார்த்தோம்னா இது இங்கே வந்து வரிசையாக எல்லா மெத்தடும் காட்டும். என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாடி இருக்குது, டாக் டைப் இருக்குது, டாக் URI இருக்குது, ஸோ டாக் ஃபாண்ட்ஸ் அப்படின்னு இருக்கும், ஹெட் இருக்குது, இமேஜஸ்ஸு, இந்த மாதிரி வந்து நிறையா இருக்குது பாருங்கள். ஸோ ஸ்கிரிப்ட் டேக்ஸு, இன்னும் வந்து இது வந்து போய்கிட்டே இருக்கும். ஸோ சில்ட்ரன்ஸு, இந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கும்.
ஸோ இதிலே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்க்ரீன் அப்படின்னா இருக்கும். ஸோ அதெல்லாம் நான் நிறையா யூஸ் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா ஆன் ஃபுல் ஸ்க்ரீன் சேஞ்ச் அப்படின்னு இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து நிறையா விஷயங்கள் இருக்குது. ஸோ நம்ம வந்து இந்த கோர்ஸில் வந்து டாக்குமெண்ட் அப்படிங்கிறத சிலது யூஸ் பண்ணி நிறையா பண்ணுவோம். பட் நீங்கள் ஒட்டு மொத்தமாக ஃபுல்லாக கற்றுக்கணும் அப்படின்னா இது வந்து ஒரு பெரிய டாக்குமெண்டேஷன். இது வந்து போய்கிட்டே இருக்கும். ஸோ இது நீங்கள் வந்து ஃபுல்லாக நீங்கள் லேர்ன் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து எல்லாமே தெரியும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாது. நமக்கு வந்து இதில் இருக்க எல்லாமேலாம் நம்ம லைஃப்பில் நம்ம வந்து யூஸ் பண்ண மாட்டோம். சில விஷயங்களை தான் யூஸ் பண்ணுவோம். அதில் இம்பார்ட்டண்ட்டான விஷயம்லாம் நம்ம இந்த கோர்ஸ்லேயே நான் சொல்லி கொடுத்துருவேன். மீதி நீங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த டாக்குமெண்டேஷனை நீங்கள் படிக்கலாம். அது உங்களுக்கு வந்து ஃப்யூச்சரில் உங்களுக்கு எதாவது எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னா உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ உங்களுக்கு வந்து டாம் அப்படின்னா என்னென்னு தெரியும். ஸோ டாக்குமெண்ட் அப்படின்னா என்னென்னு தெரியும். ஆப்ஜெக்ட் அப்படின்னா என்னென்னு தெரியும். மாடல் அப்படின்னா என்னென்னு தெரியும். ஸோ இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ணலாம், அடுத்த வீடியோவில் என்ன பண்ணலாம், நம்ம நார்மலாக வந்து நம்ம H1ல் வந்து H1ஓ இல்லை ஏதாச்சும் ஒரு டேக்கில் நம்ம கிளாஸஸ் யூஸ் பண்ணுவோம், இல்லை ஐடி யூஸ் பண்ணுவோம். ஸோ HTML பேசிக்ஸ் தெரிஞ்சாலே உங்களுக்கு எல்லாம் தெரியும் கரெக்டாக. ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம், ஜாவா ஸ்கிரிப்டில் நம்ம டெக்ஸ்ட் எழுத போகிறோம், ஏதாச்சும் ஒரு ஸ்ட்ரிங் கொடுக்க போகிறோம். அது வந்து இங்கே பிரிண்ட் ஆகும், HTML பிரிண்ட் ஆகும். ஸோ நம்ம ஜாவா ஸ்கிரிப்டை யூஸ் பண்ணி நம்ம வந்து பிரிண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம ப்ராஜெக்டை நம்ம ஜாவா ஸ்கிரிப்டை லிங்க் பண்ணி நம்ம ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறோம்.